என் மூஞ்சி பார்க்குறீங்களா? என் மூஞ்சி இது தான், பார்த்துக்குங்க. எவன் என்ன பண்ணணுன்னாலும் பண்ணுங்க. அதுக்குவா டேய், ஒருத்தன் இருக்கிற வெறியில் சத்தியமாக ஒருத்தன் வேறு எதனா பண்ணுற போகிறேன்டா. அந்த மனுஷனுக்கு அடிக்கு மேலே அடி தரீங்க. என்னடா பண்ண அந்த மனுஷன் உங்களுக்கு? எதனா உங்கள்கிட்ட எதனா கேட்டானா? இல்லை அந்த மனுஷன் எதனா உங்கள்கிட்ட வந்து உங்கள் சொத்தை கொடுங்க, உங்கள் பணத்தை கொடுங்கன்னு எதனா கேட்டானா? தான் மக்களுக்கு எதனா செய்யணும்னு சொல்லிட்டு தானே அந்த மனுஷன் வந்தான். சத்தியமாக அதெல்லாம் பண்ணாதீங்க, புரியுதா? இதெல்லாம் வந்து முடியல. பாவம்டா, அதனால் ஏதோ ஒன்று வந்துட்டு போட்டோம். இதுக்கு மேலேயும் சொல்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு தொல்லை குத்துனுங்க. ஓகேங்களா? எங்கேயுமே தான் தரமான சம்பவமே இருக்குது. இனிமேல் என்ன அண்ணன் பக்கம் நெருங்குனீங்க, அம்மாவில் சீன் ஆயிடுவீங்க. நான் சென்னை அம்மாவில் வேறு லெவலில் ஆயிடுவீங்க. நீங்கள்லாம் என்னடா பிடுங்குறீங்க? நீங்கள்லாம் உங்கள் ஆட்சி மட்டும்தான் ஆளணுமா? மாற்று ஆட்சியெல்லாம் வரக்கூடாதா? அவ்வளோ பேர் பிடிங்களா நீங்களாம்? அட போட்டத்தை எப்படியா பசங்களா? ஏய், வேறு எதனா சொல்கிற போகிறேன்டா. வேறு மூடில் இருக்கிறேன் நான். அசிங்கமாக தானே கேட்டுற போகிறேன். அந்த மனுஷனை வர விடுங்க. அந்த மனுஷன் ஏதோ செய்கிறா செய்யலையே, அது அப்புறம் கூட பிரச்சனை. இந்த மாதிரி உயிர் சம்மந்தப்பட்டலாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அடுத்தது உங்கள் உயிர் போயிடும். அது நானே செய்வேன் சொல்லிட்டேன். என்ன வேணால் பண்ணிங்கோ, எனக்கு அவ்வளோ கிடையாது. எனக்கு பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இதை முக்கியமாக எவன் பண்ணானோ அவன் உண்மையை ஒத்துக்குன்னு முன்னாடி வந்து நின்றுங்க. இல்லை இப்படியே அத்துருவேன் சொல்லிட்டேன். திரும்பவும் எங்கள் அண்ணன் முகம் போனீங்கோ, நானே எதிர்க்க வந்து உங்கள் அம்மாவில் இப்படி அத்து போட்டு போயின்னே இருப்பேன் சொல்லிட்டேன். சீன் ஆயிடுவீங்க நீங்கள்லாம். போங்கடா போய் புள்ள குட்டிங்களா படிக்குவீங்களா போட்டிங்களா? போட்டதுக்கு எப்படியா பசங்களா? போங்கடா. நாங்கள்